ஒரே ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இரவு. 2026 மகா சிவராத்திரி. இந்த நாளில் சிவனை உண்மையாய் வேண்டினால் என்ன நடக்கும் தெரியுமா? வணக்கம். 2026 ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பது, இரவு முழுவதும் சிவனுடைய நாமத்தை ஜபிப்பது, திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது, இவைகளின் உண்மையான பலன் என்ன என்பதை இப்போது தெளிவாக பார்க்கலாம். மகா சிவராத்திரி என்றால் என்ன? சந்திரன் குறையும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் வரும் புனித இரவு. இது லிங்கோத்பவ நாள் என்று சைவ புராணம் கூறுகிறது. அந்த இரவில் சிவன் அகண்ட ஜோதி வடிவில் வெளிப்பட்டார். இந்த இரவு அகந்தை கரையும் இரவு, அறிவு வெளிச்சம் வரும் இரவு. விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன். விரதம் என்பது உணவு தவிர்ப்பது மட்டும் அல்ல, உடல் மனம் நாக்கு மூன்றையும் கட்டுப்படுத்துவது. அன்று விரதம் இருந்தால் பழைய பாவ கர்மம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் நகரத் தொடங்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், ஆன்மீக விழிப்பு உண்டாகும். ஆனால் ஒரு உண்மை, சிவன் வணிக ஒப்பந்தம் போல் பலன் தரமாட்டார். உண்மையான பக்திக்குதான் அருள். இரவு முழுவதும் விழித்திருந்து ஜபம் செய்தால், ஓம் நம சிவாயே இந்த 5 எழுத்து மந்திரம் 108 முறை 1008 முறை ஜபிக்கலாம். 4 கால பூஜை செய்யலாம், வில்வ அர்ச்சனை செய்யலாம். அதன் பலன் பயம் குறையும், மன உறுதி அதிகரிக்கும், உள்ளே ஒரு தெளிவு வரும், வாழ்க்கை நோக்கம் புரியும். திருவண்ணாமலை மகா சிவராத்திரி அருணாச்சலம் அக்னிஸ்தலம். அன்று திருவண்ணாமலையில் இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். கிரிவலம், இரவு முழுவதும் கிரிவலம் செல்லலாம். 8 லிங்க தரிசனம் செய்யலாம். இந்திர அக்னி யம நிருதி வருண வாயு குபேர ஈசான லிங்கம் 8 திசைகளும் சமநிலை பெறும் என்று நம்பப்படுகிறது. கிரிவலத்தின் பலன் கர்ம நிவிர்த்தி, மனசுத்தி, உடல் ஆரோக்கியம், ஆன்மீக ஆற்றல் உயர்வு. சித்தர்கள் சொல்வது, அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி. அன்று சுற்றினால் அதன் பலன் அளவிட முடியாது. எப்படி விரதம் இருக்கலாம்? காலை சுத்தம் செய்து விரத தீர்மானம், மாலை சிவன் கோவில் தரிசனம், இரவு 4 கால ஜபம், வில்வ அர்ச்சனை, முடிவில் ஒரு நல்ல செயல், அன்னதானம் அல்லது உதவி. இதுவே முழு சிவராத்திரி. நீங்கள் பொருள் கேட்கலாம், சிவன் அறிவை தரலாம். நீங்கள் ஆசை கேட்கலாம், அவர் அமைதியை தரலாம். இந்த மகா சிவராத்திரி உண்மையாய் ஜபியுங்கள். மாற்றம் உங்களுக்குள் தான் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மகா சிவராத்திரி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் வர நினைப்பவர்கள் கமெண்டில் ஓம் நம சிவாய் என்று எழுதுங்கள். மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.